அனைவருக்கும் இந்நேர தமிழ் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கம். தமிழ்ச்சோலை தலைமைச் செயலகம் பிரான்ஸ் முதலாவது ஆண்டாக நடத்துகின்ற ஆசிரியர்களுக்கான கற்றல் கற்பித்தல் பயிற்சி அமர்வு இந்த வேளையிலே இப்பொழுது சற்று நேரம் தாமதமாக ஆரம்பித்திருக்கின்றோம். அதற்கு அனைவரிடமும் மன்னிப்பை கோரிக்கொண்டு முதலாவதாக சுடர் ஏற்றல் நிகழ்வோடு நாங்கள் இன்றைய இந்த நிகழ்வினை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் சுடரை ஏற்றுவதற்காக தமிழ்ச்சோலை தலைமை பணிய பொறுப்பாளர் திரு பாஸ்கரலிங்கம் பார்த்திபன் அவர்களை அழைத்துக் கொள்கின்றோம். அவரோடு இன்றைய ஆசிரியர்களுக்கு கற்றல் கற்பித்தல் தொடர்பான செயலமர்வை நடத்துவதற்காக ஜெர்மனி நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தமிழ் பண்பாட்டு பேரவையினுடைய பொறுப்பாளர், தமிழாலய பள்ளிகளிலே 11 ஆண்டுகளாக தமிழை கற்பித்தலிலே ஈடுபட்டு வருகின்ற ஆசிரியராக விளங்குகின்ற திருவாளர் கலாரஞ்சன் டினோஜன் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். சமநிலைக்கு நாம் எல்லோரும் எழுந்து நின்றால் சுருத்தமாக இருக்க வேண்டும். இவர்களோடு ஆசிரியை திருவாட்டி வாணி தியாகராஜா அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அவரோடு திருவாட்டி பெலானி பிரேமானந்த் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். திருவாட்டி பிரபாகரன் பிரமிளா அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். திருவாட்டி ஜீவரத்னம் கரோலின் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். தாயக விடுதலை போரில் இறைச்சாவை தழுவிய மாவீரர்களுக்கும் இலங்கை இந்திய படைகளாலும் இரண்டர்களாலும் படுகொலை செய்யப்பட்ட நாட்டுப்பட்டாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அகவணக்கம் செலுத்துவோம். நிறைவு செய்வோம். தொடர்ந்து தமிழ் மொழி வாழ்த்து. தொடர்ந்து அடுத்ததாக தமிழ்ச்சோலை தலைமை பணிய பிரான்சுடைய பொறுப்பாளர் திரு பாஸ்கரலிங்கம் பார்த்திபன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். எமது மொழியும் கலையும் பண்பாடும் எமது நீண்ட வரலாற்றின் விழுதுகளாக எமது மண்ணில் ஆழமாக வேரூன்றி நிற்பவை, எமது தேசிய வாழ்விற்கு ஆதாரமாக நிற்பவை. இந்த மகுட வாசகம் எங்கள் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய மகுட வாசகமாக இருக்கிறது. அவர் வழியிலே நாங்கள் அவருடைய சிந்தனையின் பால் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தாய் தமிழ் மொழியை உலகளாவிய ரீதியிலே நாங்கள் கொண்டு சேர்க்கின்ற ஒரு பெரும் பணியை இன்று நாங்கள் கையில் எடுத்து செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மட்டுமல்ல, எங்களைப் போல உலகம் முழுவதும் இருக்கின்ற பல தமிழர்கள் பல தியாகங்களினூடாக எங்களுடைய தாய்மொழியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த வேளையிலே எனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்வடைகின்றேன். இன்றைய நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. எங்களுடைய முதலாவது ஆசிரியர் செயலமர்வாக இந்த நாள் இருப்பதையிட்டு
பெருமகிழ்வடைகின்றேன். முதலிலே இங்கு வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர்கள் எல்லோரையும் வருக வருக என நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். இங்கு வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர்களுக்கு நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த தமிழ்ச்சோலை தலைமைச் செயலகத்தை ஆரம்பித்திருக்கின்றோம், அதனுடைய பணி எப்படியானது என்பதை விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால் காலத்தின் தேவையாகவும் இருக்கின்றது. ஏனெனில் ஏற்கனவே இங்கே ஏராளமான தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன. அந்த சூழ்நிலையிலே நாங்களும் தமிழ் பள்ளிகளை உருவாக்கி இருக்கின்றோம். அதனுடைய செயற்பாடு எப்படி இருக்கிறது, இருக்க போகிறது என்பதை நாங்கள் முதலிலே உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். காலத்திற்கு காலம் ஒவ்வொரு தொழில்நுட்ப யுகங்கள் வருகின்ற போது நாங்கள் எங்களுடைய கற்றல் கற்பித்தல் செயற்திட்டங்களையும் மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வாறு மாற்றி அமைப்பதன் ஊடாகத்தான் மாணவர்களுக்கு சரியான கற்றல் நடவடிக்கையை நாங்கள் கொண்டு செல்ல முடியும். இன்று உலகம் தொழில்நுட்ப ரீதியிலே எங்கோ சென்று விட்டது. ஆனால் நாங்கள் அவ்வளவு வேகமாக அந்த தொழில்நுட்பத்தோடு பயணிக்கின்றோமா என்று சொல்லி சொன்னால் இல்லை என்ற பதில்தான் எங்களுக்கு இருக்கும். எடுத்துக்காட்டாக உங்களுக்கு தெரியும், இன்று ஏஐயினூடாக கற்றல் நடவடிக்கைக்கு உலகம் சென்று விட்டது. ஆனால் நாங்கள் இன்று எவ்வளவு தூரம் பின்னோக்கி இருக்கின்றோம் என்பதை நாங்கள் தொழில்நுட்ப ரீதியிலாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த உலகத்தின் தேவைக்கு அமைவாக நாங்களும் எங்களுடைய தொழில்நுட்ப ரீதியாக எங்களுடைய கற்றல் நடவடிக்கையை கட்டமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே அதனுடைய நோக்கத்தை மையமாக கொண்டுதான் நாங்கள் புதிய கல்வி திட்டத்திற்கு அமைவாக அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையினுடைய செயற்திட்டத்திற்கு அமைவாக இந்த பாடசாலைகளை பிரான்சிலே ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த புதிய கல்வி திட்டம் ஏற்கனவே பல நாடுகளினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கல்வி திட்டமாக இருக்கிறது. பிரான்சிலே பன்னெடுங்காலமாக அந்த கல்வி திட்டத்தை கொண்டு வருவதற்கு பல முயற்சிகள் எடுத்த போதிலும் அது சாத்தியப்படாத ஒரு விடயமாக இருந்தது. இந்த நிலையில்தான் நல்ல விடயங்களை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆகவே இந்த பெரும் பணியை எடுத்து செய்வது என்ற நோக்கத்தை நோக்கமாக கொண்டு நாங்கள் பள்ளிகள் தேவையாக இருக்கின்ற இடங்களிலும் மேலதிகமாக பள்ளிகள் தேவைப்பட்ட இடங்களிலும், அதாவது ஏற்கனவே இருக்கின்ற இடங்களிலே மேலும் பள்ளிகள் தேவையாக இருந்தால் அந்த இடங்களிலும், பள்ளிகள் இல்லாத இடங்களிலும் தமிழ் சோலைகளை ஆரம்பிப்பது என்று முடிவெடுத்து அதற்கு அமைவாக இன்று நாங்கள் முதலாக ஒல்லி சுபா பகுதியிலே வெறும் 6 மாணவர்களோடு ஆரம்பித்தோம். இன்று ஒல்லி சுபாவிலே 40க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் படிக்கின்றார்கள். அதே போல இன்று நாங்கள் 20க்கும் மேற்பட்ட பாடசாலைகளை ஆரம்பித்து 200 பேருக்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த ஒரு வருடத்திலேயே எங்களிடம் கல்வி கற்கின்ற ஒரு வளர்ச்சியான நிலையை நாங்கள் எட்டியிருக்கின்றோம். உண்மையிலேயே இது மிகப்பெரிய சாதனை. இதற்கு காரணமாக அமைந்தவர்கள் ஆசிரியர்களாகிய நீங்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையிலே நாங்கள் இந்த விடயத்தை பெருமையோடு சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எங்களிடம் கல்வி கற்கின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட 90% மாணவர்கள் சிறுவர் நிலை பாலர் நிலை கற்கின்ற மாணவர்கள், அதாவது அடிப்படையிலே தமிழை கற்க வந்த மாணவர்களாக இருக்கிறார்கள். ஏனைய 10% மாணவர்கள் தான் ஏனைய வகுப்புகளிலே இருக்கின்ற மாணவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் பிரான்சிலே தமிழ் மொழி கற்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்திருக்கின்றோம் என்பதை இந்த வேளையிலே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இதே போல எதிர்வரும் காலங்களிலும் தேவையுடைய பிரதேசங்களிலே தமிழ் சோலைகளை ஆரம்பித்து தொடர்ந்து
மாணவர்களுக்கு எங்களுடைய தாய்மொழி மட்டுமல்ல, எங்களுடைய பண்பாடு கலைசார் விழுமியங்களையும் எடுத்து செல்ல நாங்கள் உறுதி பூண்டிருக்கின்றோம். இதிலே இந்த புதிய கல்வி திட்டத்திலே ஒரு நல்ல விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால், தற்போதைய இந்த ஐரோப்பிய நாடுகளிலே எவ்வாறான கல்வி திட்டம் நிலவுகின்றதோ அந்த கல்வி திட்டத்திற்கு அமைவாக இந்த புதிய கல்வி திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு இலகுவாக எங்களுடைய தமிழ் கொண்டு சேர்க்கின்ற வகையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதோடு வெறும் பரீட்சைகளால் மட்டுமே தீர்மானிக்கின்ற மாணவர்களுடைய புள்ளி விவரங்கள் அல்லாமல் அவர்களுடைய செயற்பாடுகளின் ஊடாக இயல்பாகவே எங்களுடைய மொழியை கொண்டு சேர்க்கின்ற வகையிலே இந்த பாடத்திட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் எங்களுடைய தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் வேகமாக கடத்த முடியும். இது பல பேராசிரியர்களாக பல காலமாக ஆய்வு செய்யப்பட்டு அனைத்துலக தொடர்பகத்தினால் உருவாக்கப்பட்ட பாடத்திட்டமாக இருக்கிறது. அனைத்து நாடுகளும் அங்கீகரிக்கப்பட்ட பாடத்திட்டமாக இருக்கிறது. அதாவது பிரான்சிலும் ஒரு சில நாடுகளையும் தவிர ஏனைய நாடுகள் இந்த பாடத்திட்டத்தை அங்கீகரித்திருக்கின்றன, செயற்படுத்தியும் வந்திருக்கின்றன. அந்த வகையிலே தான் நாங்கள் பிரான்சிலும் இந்த பாடத்திட்டத்தை செயற்படுத்தி வருகிறோம். இதுதான் உண்மையான விடயமாகும். அந்த எங்களுடைய இந்த செயற்திட்டத்திற்கு நீங்கள் எல்லாம் இணைந்து பயணிப்பது என்பது எங்களுக்கு ஒரு மகிழ்வான விடயமாகும். இன்றைய நாளிலே எவ்வாறான முறையிலே நாங்கள் எங்களுடைய தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு இலகுவாக கடத்த முடியும். எல்லோருமே இதிலே புதியவர்கள். இந்த தொழில்நுட்பத்திற்கு அமைவாக நாங்கள் எப்படி எங்களுடைய மொழியை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த போகின்றோம் என்பதைத்தான் இன்றைய வகுப்பினூடாக ஒரு செயலமர்வினூடாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இங்கு செயலமர்வினை வழங்குவதற்காக ஆசிரியர் குருபரன் அவர்கள் இருக்கின்றார். பன்னெடுங்காலமாக தமிழ் சூழலிலே கற்றல் நடவடிக்கையை மேற்கொண்ட ஆசிரியர், அதோடு மட்டுமல்லாமல் ஊடகவியலாளர், சமூக செயற்பாட்டாளர் என்று பல துறைகளிலே சிறந்து விளங்குவர். அவரின் ஊடாக பிள்ளைகளுடைய மனநிலையை உணர்ந்து எப்படியான நிலையிலே ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு கற்பித்தல் செயற்பாடுகளை செய்ய முடியும் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அடுத்து ஜெர்மனியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற கலாரஞ்சன் டினோஜன் அவர்கள் தமிழ் பண்பாட்டு பேரவையினுடைய பொறுப்பாளராக ஜெர்மனியில் இருக்கின்றார். அதே போல கிட்டத்தட்ட 11 வருடம் அங்குள்ள தமிழ் ஆலயத்திலே கற்றல் நடவடிக்கை மேற்கொள்கின்ற கற்பித்தல் நடவடிக்கையை மேற்கொள்கின்ற ஆசிரியராக இருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் பல சமூக செயற்பாடுகளிலும் முன்னின்று செயற்பட்டு வருபவர். தமிழ் மொழியின்பால் மிகுந்த பற்று கொண்டவர். இந்த புதிய கல்வி திட்டமானது ஜெர்மனியிலே 2-3 வருடங்களுக்கு முன்பாகவே நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. அதனால் அவர்களுக்கு இந்த கல்வி திட்டத்திலே ஒரு நிறைந்த அனுபவம் இருக்கிறது. அந்த வகையிலே அவர் இந்த கல்வி பாடத்திட்டத்தின் ஊடாக எப்படி மாணவர்களுக்கு கல்வி கற்பது என்பது தொடர்பாக உங்களுக்கு இந்த செயலமர்வினை வழங்குவார். அடுத்து ஆசிரியர் வாணி தியாகராஜா அவர்கள் எங்களுடைய சமயம் சார்ந்த கற்றல் நடவடிக்கையோடு தமிழ்மொழி கற்றல் நடவடிக்கையும் பல வருடங்களாக மேற்கொண்டு வருபவர். சிறுவர்களுடைய மனோநிலையை அறிந்து எப்படி கற்றல் நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக செயலமர்வினை மேற்கொள்வார். இது ஒரு பயிற்சி பட்டறையாக இல்லாமல் கலந்தாய்வு செயலமர்வாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே உங்களுடைய கருத்துக்களையும் இதில் பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து நாங்கள் பயிற்சி பட்டறைக்கு செயலமர்வுக்கு செல்லலாம். பல விடயங்களை பற்றி நாங்கள் கலந்து ஆராய்வோம். நன்றி. தொடர்ந்து இன்றைய கற்பித்தல் தொடர்பான செயலமர்வுகளுக்குள் நாங்கள் நுழைந்து கொள்ளலாம். பாடநூல்கள் சார்ந்த கற்பித்தல் முறைமைகள் பற்றிய அந்த
விடயத்துக்குள் செல்வதற்காக கலாரஞ்சன் டினோஜனை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு முக்கியமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, நாங்கள் இந்த தமிழ் மொழியை ஏன் கற்பிக்கின்றோம், இந்த கற்பிப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொண்டால்தான் இந்த பாடத்திட்டத்தை நாங்கள் கொண்டு போவதற்கும் அது இலக்குவாக இருக்கும். என்ன நாங்கள் ஒரு விடயத்தை நோக்கி போறோம் என்றால் அதுக்கான குறிக்கோள் வேண்டும். அந்த குறிக்கோள் இந்த விடயங்களுக்குள்ள தான் வரப்போகுது. முதலாவது அடிப்படை திறன்களை வளர்த்தல். அடிப்படை திறன் என்று சொன்னா வாசித்தல், பேசுதல், கேட்டல், எழுதுதல். இந்த 4 திறன்களும் ஒரு பிள்ளைக்கு நாங்கள் வளர்க்க வேண்டும். அது எங்க நடைமுறைப்படுத்தப்படுகிறது, பள்ளிக்கூடங்கள்லாம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதுவும் எங்களுடைய தமிழ் மொழியை நாங்கள் இங்கதான் படிக்கணும். பிள்ளை வீட்டில் படிக்கணுமான்றது கேள்விக்குறியான ஒரு விடயம். ஆனா இங்க தமிழ் பள்ளிகளுக்கு வந்துதான் பிள்ளைகள் இந்த 4 விடயங்களையுமே அறிந்து கொள்ளுகின்றார்கள் என்று அவர்களுக்கு தமிழ் மொழி 2வது மொழி என்றதை நாங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என்று அவர்களுக்கு முதல் மொழி இந்த பிரான்ஸ் நாட்டில் பிரெஞ்சு மொழி, ஜெர்மனியில் டோச், அப்படி போய்கொண்டு இருக்கும். என்னதான் எங்களுக்கு தாய்மொழி தமிழாக இருந்தாலும் இது 2வது மொழி தான் பிள்ளைகளுக்கு. நாங்கள் எங்களுக்கு தமிழ் மொழி முதல் மொழியாக இருக்கலாம், ஆனால் பிள்ளைகளுக்கு 2ஆம் மொழி என்றதை மறந்துவிடக்கூடாது. நாங்கள் அடுத்தது சிந்தனையை வளர்த்தல். பிள்ளைகளுக்கு சிந்தனை திறன் இருக்குது, ஆனால் அவர்கள் கூடுதலாக பிரெஞ்சு மொழியில தான் சிந்தனையை கொண்டு போவார்கள். அது நாங்கள் மாற்ற வேண்டும். சில நேரங்களில் இந்த சிந்தனை திறனை தமிழுக்கு நாங்கள் கொண்டு வந்தால் தான் இந்த எழுதுதல் என்ற பகுதிக்கு அது சிறப்பாக அமையும். அதோடு தமிழை அவர்கள் தொடர்ந்தும் கற்றுக்கொள்வதற்கு அது வழிகோரும். சிறுவர் நிலைக்கு வந்து சிறுவர்களுக்கோ மலையர்களுக்கோ எங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லு தெரிஞ்சாலும் பொருள் அது என்னன்னு தெரியாது. இப்ப நாங்கள் பொங்கல் விழாவை எடுத்துக்கொண்டாலும் பொங்கல் தைப்பொங்கல்னு தெரியும். தைப்பொங்கல்ல பானைக்கு மஞ்சள் கட்டுறது, இஞ்சி கட்டுறது எல்லாம் பிள்ளைக்கு தெரியாது. தமிழ்ச்சோலை தலைமைச் செயலகம் பிரான்ஸ் ஆசிரியருக்கான கற்றல் கற்பித்தல் செயலர்களுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். இந்த கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கான ஒரு நற்சான்றிதழ், அந்த வகையில் நான் பெயர் அழைக்கின்றவர்கள் வந்து அந்த சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன்.
5ஆம் ஆண்டு பிரான்ஸ் தமிழ் சோலை தலைமை பணியகம் என்று நடத்தப்பட்ட கற்றல் கற்பித்தல் தொடர்பான செயல்முறை பயிற்சிகள் இத்தோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நாள் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியோடு உங்கள் கரங்களை இறுகப் பற்றிக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்து எங்களுடைய புலம்பெயர் தேசத்து எங்களுடைய தலைமுறை பிள்ளைகளுக்கு தமிழையும் தமிழ் மொழி சார்ந்த பண்பாட்டு விழுமியங்களையும் நாங்கள் கடத்த வேண்டும். தொடர்ந்து எங்களோடு இறுக கரம் பற்றி பயணிக்க வேண்டும் என்று அன்போடு